தெரப்பி சேனல் இன்றைய பதிவிலையும் தாட் அண்ட் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். சிந்தனை திறனும் மொழியின் ஆற்றலும், அந்த மொழியை கையாளுவதில் கிடைக்கக்கூடிய ஆற்றல், இது ரெண்டும் என்ன செய்யும், நம்மளோட பழக்க நடத்தைகளை மேலும் மேலும் சிறப்புப்படுத்தும். இது நம்ம அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நல்லபடியாக படிக்கணும். ஒருத்தர் நிறைய மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாரு. எதுக்குன்னு கேட்டால் நல்லா படிக்கணும் அப்படின்னு. ஹீ ஸ்பெண்ட்ஸ் அரவுண்ட் 6 to 7 hours பர் டே. அதாவது ஸ்டடி ஹாலிடேஸ் விட்ட பிறகு, ஸ்டடி ஹாலிடேஸ்னால் ஒன்லி டு ஸ்டடி, நாட் ஃபார் ப்ளே அப்படின்னு மனசில் வாங்கிட்டாரு. அதனால் காலையில் 2 மணி நேரம், மதியத்தில் 2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் படித்து, அதில் சில சமயத்தில் இந்த 3 2 or 6 மேலே ப்ளஸ் 1 hour எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே 6 to 7 மணி நேரம் அவர் படிக்கிறதுக்கு நேரத்தை செலவு பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகும், அவருக்கு நிச்சயமாக வெற்றி என்பது அவருடைய முயற்சிக்கு ஏற்ப அவருக்கு கிடைக்கும். இப்போது அவரோட முயற்சியை நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், அதற்கு மேலாக அவர் 7 மணி நேரம் படிக்கிறாருன்னு சொன்னால், அவரோட தாண்டி அவரை ஜெயிக்கணும் அப்படின்னா அவருக்கு மேலே அதிகமாக அவர் 7 மணி நேரம் படித்தா நம்ம 8 மணி நேரமோ 9 மணி நேரமோ படித்தாதான் அவரை காட்டிலும் சிறப்பான வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். இது சாதாரண நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒருத்தர் நல்லபடியாக கருத்தாக கவனித்து, ஒரு ஹோம் மேக்கர்னு வைங்க, கருத்தாக கவனித்து யாருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து வீட்டில் ஷீ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபுட் அப்படின்னு நினைக்கிறோம் வைங்க. அதுபோல் நம்மளுக்கும் அந்த பேர் வரணும்னு கேட்டால் நம்ம என்ன செய்யணும், அவங்கள போல் நம்மளும் கருத்தாக கவனித்து எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு சிறப்பாக சமைச்சா, அவங்க 2 ஐட்டம் பண்ணால் நம்ம மேலே எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஐட்டம் பண்ணினா தான் அதுலேருந்து நம்மளுக்கு க்ரெடென்ஷியல்ஸ் கிடைக்கும். ஓ, இது உங்கள் வீட்டில் இருக்கிற அவங்க கூட நல்லா சமைக்கிறாங்க, சிறப்பாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பாராட்டு வேணும் என்று சொன்னால் அதற்கு தேவையான அளவு, அந்த பாராட்டுக்கு தகுந்த அளவு இல்லை, பாராட்டு கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஏற்ப நம்மளோட முயற்சிகள் அங்கே இருக்கணும். இது ஹோம் மேக்கருக்கும் பொருந்தும், ஒரு பள்ளிக்கூடம் போய் படிக்கிற பசங்களுக்கும் பொருந்தும், இன்னும் எந்த நிலைமையில் இருந்தாலும் பொருந்தும். ஆனால் இதுக்கும் நம்மளோட பேச்சு மொழி ஆற்றல், பேச்சு திறன், இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், எண்ண ஓட்டங்களை சிறப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கும் போதுமான அளவுக்கு நேரம் செலவு பண்ணணும். நேரம் செலவு பண்ணி நிறைய புத்தகங்களை படித்து அதில் இருக்கிற செய்திகளை சேகரித்து வைத்துக்கிட்டால் தான் நம்ம அதை என்ன பண்ண முடியும், வெளியில் எடுத்து பயன்படுத்த முடியும். வெளியில் எடுத்து பயன்படுத்துறதுன்னு என்ன, ஏன்னா நோட் புக்கில் எழுதி வச்சுருக்கோம் பார்த்து படிக்கிறோமா அப்படின்னு இல்லை. த மோர் யூ ரீட், த மோர் என்ன பண்ணுறது, சென்ற பதிவில் கூட சொன்னோம், நம்ம படித்து சேகரித்து கொள்ளக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு நியூரல் நாட் அதில் போட்டு வச்சுருக்கோம். அந்த நியூரல் நாட்டு ஒருபோல செய்திகளை, அதாவது நம்ம சரித்திரம் தொடர்புடைய செய்திகளை படிக்கிறோம், சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு தொடர்புடைய செய்திகளை படிக்கிறோன்னா அதற்கு ஏற்ப அந்த செய்திகளை அதில் அது பதிவு பண்ணும். நம்ம சொல்ல வேண்டாம், தெர் இஸ் நோ டசன்ட் ரிக்வயர் எனி இன்ஸ்ட்ரக்ஷன் அட் ஆல். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் புத்தகத்தை திறந்து வைங்க, பாடத்தை பார்த்து படிங்க, அது எந்த பாடத்தில் சேர்ந்ததுன்னு அந்த மூளை என்ன பண்ணும், தொடர்புடைய செய்திகள் இருக்கிற ஒரு ஃபோல்டரில் அதை கொண்டு சேகரித்து வைக்கும். வெரி ரேர்லி அது என்ன பண்ணோம், நம்ம சரியாக படிக்கலைன்னா மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம், கவனம் சிதறி விடுகிறது. அதனால் எங்கே அதை சேகரித்து வைத்திருக்கிறோம்னு ரிட்ரீவ் பண்ண முடியல. எப்பொழுதும் எந்த நேரத்தில் படித்ததும் வீணாக போகாது, ஆனால் அனேபிள் டு ரிட்ரீவ் அப்படி இருக்கும். அதுக்கு என்ன காரணம், கவனம் சிதறி இருக்கிறதுனால அது எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கு, எதுக்கு ரிலேட்டடாக படித்தோம்னு நம்மளால் நினைவு கொள்ள முடியாததுனால தான் நம்ம படித்ததை நம்மளால் என்ன பண்ண முடியல, மீண்டும் அதை எடுத்து பயன்படுத்திக்க முடியல. அதை தவிர்த்து இப்போ நம்ம நல்ல நினைவாற்றல் அதிகமாக இருக்கிறவன், ஒரு ஸ்கூல் போகிற பையனாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் படிக்கிற மாணவனாக இருந்தாலும், அது இருபாலருக்கும் பொருந்தும், ஆண் பெண் இருபாலருக்குமே பொருந்தும். ஆனால் அதுக்கு எப்படி படிக்கணும், கருத்தோன்றி மனம் ஒருமுகப்பட்டு படிக்கக்கூடிய செய்திகளை சிறப்பாக படித்து மனசில் நிறுத்திக்கணும். அப்போ என்னாச்சு, சிந்தனையும் தொடர்ந்து அதில் வளர்ந்துக்கிட்டே வரும், சிந்தனை திறன் ஆகும். சரி, இதெல்லாம் ஒரு பாடத்தில் படிச்சிட்டோம், ஒரு சோஷியல் ரிலேட்டட் ஆஸ்பெக்டில் படிச்சிட்டோம், இதை நம்மளுக்கு தெரியப்பட்டவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அம்மாக்கிட்டே போய் கேட்கலாம், அம்மா இது ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதெல்லாம் மத்தியானம் படிச்சிருக்கிறேன், இது ஒரு கோஜெண்ட்டாக வருதா கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா, நான் சொல்கிறது சரியாக கவனிக்கிறீங்களா அப்படின்னா, சரியா இருக்கான்னு கவனிக்கிறீங்களா,
நம்ம சொல்கிறத அவங்க கவனிக்கிறது காட்டிலும் நம்ம சீக்வன்ஸாக பேசுகிறோமா அப்படின்னு அம்மா கிட்ட ஒருக்கா சொல்லி காமிச்சோன்னு வைங்க, கேட்பாங்க. இவர் ஒரு நிமிஷம் இரு, நான் இதை கிச்சனை இதை நிறுத்திட்டு வந்துடுறேன், ஐ வில் கம் வித் யூ அப்படின்னு சொல்லி அம்மாவும் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. நம்ம படிக்கிறது தான் சொல்லி படித்ததெல்லாம் நம்ம சொல்லி காட்டுறோம் அப்படின்னு சொன்னால், ஓ கரெக்டாக தான் சொல்கிறேன், நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் 2-3 வேர்ட்ஸ் விட்டு போயிடுத்து போல இருக்குது, இங்கே மிஸ் ஆகுது, ஆனால் அதை நான் கரெக்ட் பண்ணி விடலை, நீ என்ன பண்ணுற, இன்னொரு தடவை பார்த்து படிச்சுட்டு அப்புறம் வந்து மறுபடியும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னாச்சு, நம்ம படிக்கிறத திருப்பி சொல்லி காட்டும் பொழுது இட் கம்ஸ் அவுட் வெரி வெல், வி ஆர் ஏபிள் டு மேக் இட் ப்ராப்பர் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இது நம்ம அம்மாவே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சரி. ஆனால் இதில் என்ன இருக்கக்கூடாது, நடுவில் எந்த தடையும் இருக்கக்கூடாது. அது மாதிரி தடையை விட்டு படிக்கிறது, தடை இல்லாமல் படிக்கணும், தடை நீங்கி சொல்ல தெரியணும். அப்புறம் வந்து ஒரு மனம் சொல்ல வரும்பொழுது அந்த ஃப்ளூயன்சி ஆஃப் த லாங்குவேஜ் இருக்கணும். அந்த ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜ் எப்போ வரும்னு கேட்டால், தொடர்ந்து நிறைய படித்தா தான் வரும். ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னா சரளமாக படிக்கணும் இல்லையா, சரளமாக சொல்லணும், சரளமாக படிக்கணும். சரளமாக படிக்கிறது என்ன, அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கே அது சீராக வர வேண்டும். அப்படி சீராக வரணும் என்ன சொன்னால், அதில் நம்ம அது எப்போ அது வந்து ஒரு பழக்கத்தில் தான் வரும். தொடர்ந்து அதை சிறப்பாக அந்த மொழியில் இருக்கிற செய்திகளை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வரணும். அது மோர் யூ ரீடு யூ கலெக்ட் த ஒக்காபுலரி கெட்ஸ் இம்ப்ரூவ்டு அப்படின்னா. அப்போ ஒக்காபுலரி வெளியில் வருதுன்னு கேட்டால், சில நேரத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை மறந்து விடுதுன்னு சொன்னால், நமக்கு அதுக்கு தொடர்புடைய ஒரு அதுபோல் அதே பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தெரியும்னா அதில் நம்ம பயன்படுத்தி அதை நம்ம சொல்ல முடியும். அதனால் லாங்குவேஜ் என்பது, மொழி என்பது நம்மளுடைய மொழி ஆற்றலை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியில் தொடர்ந்து நிறைய பாடங்களே படிக்கணும். பாடம் டெக்ஸ்ட்டு ஸ்கூல் போகிற புஸ்தகம் தான் வேணும்னு இல்லை, ஈவன் அதர் டெக்ஸ்ட் இருக்கும் படிக்கிறதுக்கு இல்லாதது. ஆனால் ஜஸ்ட் லைக் தட் வி கேன் கிவ் யூ ரீடு. அது ஓரல் ரீடு இருக்கும். சில ஓரல் ரீடுன்னு சொன்னால் லவுடர் ரீடிங். அது என்ன பண்ணணும், வாயை விட்டு நல்லா தொடர்ந்து படிக்க தெரியணும். படிக்கிறதுக்கு மொழியை சிறப்பாக கையாள தெரிய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன, ரீடிங் அலவுடு இஸ் அ மஸ்ட். எல்லாமே படிக்கிறோம் அப்படின்னா ரீடிங் அலவுடு. அப்போ என்ன ஆகும், அதில் எதுவும் பிழை இருக்குமா தான் அந்த பிழை என்ன பண்ணோம், உடனுக்குடன் திருத்தப்படும். பிழை திருத்தின பிறகு அந்த செய்திகள் நமக்கு மனதளவில் சிறப்பாக பதியும். இது ஒரு ஏற்புடைய கருத்து. எல்லாரும் இதை பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தினா அனைவருடைய மொழி ஆற்றலும் அனைவருடைய சிந்தனை திறமும் சிறப்பாகும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளெல்லாம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.